ஸ்ரீகாளஹஸ்தி பக்திக்கு இலக்கணம் தந்த 3 ஜீவன்களின் காவியம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் சுவர்ணமுகி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீகாளஹஸ்தி தலம் தென்கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சிவபெருமான் வாயுலிங்கமாக வழிபடப்படுகிறார். இந்த தலம் உருவான கதையில் வரும் அந்த 3 ஜீவன்களின் பக்தி சாதாரண வழிபாட்டையும் தாண்டி ஒரு தவமாகவே அமைந்தது. 1. சிலந்தியின் பட்டுக்கோயில். ஸ்ரீ முன்னொரு காலத்தில் அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிலந்தி வாழ்ந்து வந்தது. அதற்கு முற்பிறவி பயனால் ஈசன் மீது பற்று ஏற்பட்டது. வெட்டவெளியில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது சருகுகளும் மழையும் வெயிலும் படுவதைக் கண்டு அது வருந்தியது. தன்னிடம் வேறு செல்வம் ஏதுமில்லை என்பதை உணர்ந்த அந்தச் சிலந்தி தன் வாயிலிருந்து வரும் நூலைக் கொண்டே இறைவனுக்கு ஒரு கோபுரத்தை கட்டத் தொடங்கியது. மிக நுணுக்கமாக ஒரு பட்டுத்துணியைப் போன்ற வலையை லிங்கத்தின் மேல் பின்னியது. இது ஒரு சாதாரண சிலந்தி வலை அல்ல. ஒரு பக்தன் தன் இறைவனுக்காக தன் இரத்தத்தையே நூலாக மாற்றி இழைத்த அன்பு கோட்டை. 2. பாம்பின் மாணிக்க அலங்காரம். கால அதே காட்டில் நாகலோகத்தைச் சேர்ந்த ஒரு பாம்பு வசித்து வந்தது. அது தினமும் பாதாள உலகம் சென்று அங்கிருக்கும் விலைமதிக்க முடியாத அரிய மாணிக்க கற்களை தன் வாயால் கவ்விக்கொண்டு வரும். லிங்கத்தின் மீது ஏற்கனவே சிலந்தி பின்னியிருந்த வலையை அது கவனிக்கவில்லை. அந்த வலைக்கு அடியில் சென்று லிங்கத்தை சுற்றி மாணிக்கங்களை அழகாக அடுக்கி வைக்கும். அந்த பாம்பின் பார்வையில் ஈசன் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய பேரரசன். 3. யானையின் திருமஞ்சனம். ஹஸ்தி இந்த இருவருக்கும் முற்றிலும் மாறுபட்டது யானையின் சேவை. அந்த மதயானை தினமும் சுவர்ணமுகி ஆற்றிற்கு சென்று தன் தும்பிக்கை நிறைய நீரை எடுத்து வரும். யானை வரும்போது அங்கிருக்கும் சிலந்தி வலையையும் சிதறி கிடக்கும் கற்களையும் பார்க்கும். யாரோ காட்டுமிராண்டிகள் ஈசனின் மீது குப்பைகளை போட்டு அசுத்தம் செய்திருக்கிறார்கள் என்று அது நினைக்கும். உடனே தும்பிக்கையில் உள்ள நீரால் லிங்கத்தை வேகமாக அபிஷேகம் செய்யும். அந்த வேகத்தில் சிலந்தி வலை கிழிந்து போகும். மாணிக்க கற்கள் சிதறி ஓடும். பிறகு காட்டில் பூத்த வாசனையுள்ள மலர்களை கொண்டு வந்து லிங்கத்தை மூடிவிட்டுச் செல்லும். புரிதல் இல்லாத மோதல். இந்த 3 ஜீவன்களுக்கும் ஒருவரை ஒருவர் தெரியாது. சிலந்தி நினைத்தது, நான் கஷ்டப்பட்டு பின்னிய வலையை யாரோ ஒரு துஷ்டன் தண்ணீரால் அழித்து விடுகிறான். பாம்பு நினைத்தது, நான் அடுக்கி வைத்த மாணிக்கங்களை யாரோ கலைத்து எறிகிறார்கள். யானை நினைத்தது, நான் சுத்தம் செய்த பிறகு மீண்டும் யாரோ சிலந்தி வலையை பின்னுகிறார்கள். தனித்தனியாக பார்த்தால் மூவருமே சிறந்த சிவபக்தர்கள். ஆனால் மற்றவர் செய்யும் சேவையை தவறாக புரிந்து கொண்டனர். உயிரை தந்த உன்னத பக்தி. ஒரு நாள் தான் பின்னிய வலை மீண்டும் மீண்டும் சிதைக்கப்படுவதால் கோபமடைந்த சிலந்தி அதை கண்காணித்துக் கொண்டிருந்தது. அப்போது யானை வந்து தும்பிக்கையால் நீரை ஊற்றி வலையை அழிப்பதைக் கண்டது. கோபத்தில் சிலந்தி நேராக யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து கடிக்கத் தொடங்கியது. தும்பிக்கையின் மென்மையான பகுதியில் சிலந்தி கடித்த வலி தாழாமல் யானை கதறியது. அந்த சமயத்தில் அங்கிருந்த பாம்பும் யானையின் கால்களை சுற்றி கொண்டு கடித்தது. வலியால் நிலைகுலைந்த யானை தன் தும்பிக்கையை பாறையில் ஓங்கி அடித்தது. இதில் உள்ளே இருந்த சிலந்தி நசுங்கி இறந்தது. யானையின் பலமான அடியால் அங்கிருந்த பாம்பும் நசுங்கியது. இறுதியில் நஞ்சும் வலியும் தாங்காமல் யானையும் அதே இடத்தில் சரிந்து விழுந்து உயிர் துறந்தது. ஈசனின் திருவிளையாடல் மற்றும் பெயர் காரணம். 3 உடல்களும் சிவலிங்கத்தின் முன் கிடந்தன. அப்போது ஈசன் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி அந்த 3 ஜீவன்களையும் எழுப்பினார். அவர்களிடம் ஈசன் கூறினார், உங்கள் மூவரின் பக்தியும் வெவ்வேறு விதமானது. ஆனால் அந்த பக்தியிலிருந்த உண்மை ஒன்றுதான். நீங்கள் காட்டிய அன்பினால் நான் நெகிழ்ந்தேன். அவர்களுக்கு மோட்சம் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த தலத்திற்கு அவர்களின் பெயரையே சூட்டினார். ஸ்ரீ சிலந்தி, காலம் பாம்பு, நாகம், ஹஸ்தி யானை. இந்த 3ம் இணைந்து ஸ்ரீகாளஹஸ்தி என்றானது. இன்றும் அந்த தலத்தில் லிங்கத்தின் அடிப்பகுதியில் யானையின் தந்தங்கள் பட்ட தழும்பையும் மேலே சிலந்தி பின்னிய வலை போன்ற அடையாளத்தையும் சிவலிங்கத்தின் கவசத்தில் பாம்பு இருந்த அடையாளத்தையும் காணலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஸ்ரீகாளஹஸ்தி தலம் ராகு கேது தோஷங்கள் நீங்கும் பரிகாரத் தலமாகவும் விளங்குகிறது. இந்த தகவல் உங்களுக்கு